இடத்துல வேண்டுதல் செய்யலாமானா கண்டிப்பா கூடாது. இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறது மூலியமா தான் பரலோகம் போக முடியும். மரியாதை விசுவாசிக்கிறதுனால போக முடியாது. அது மட்டும் இல்லாம ஜெபம் செய்யறதுக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய நாமத்தை தான் கொடுத்திருக்காரு. பைபிள் எந்த இடத்துலயும் மரியாதை தன்னை வழிபடுங்கன்னு சொன்னதில்ல. இப்படி இருக்கிறதை தாண்டி நீங்க அவங்க இடத்துல ஏன் வழிபடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மரியாதை வணக்கத்துக்கு உரியவங்க தான், ஏன்னா அவங்க கடவுளையை பெற்றெடுத்திருக்காங்க, அவங்க தேவனுக்கு ஈக்குவலானவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் சொல்லுவாங்க, அவங்களை வழிபடணும்னா நீங்க முட்டி போட்டு அவங்க இடத்துல விலகேற்றணும், அது மட்டும் இல்லாம ஜெபமாலை கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதத்தின் மூலியமா சரியானா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நமக்கும் தேவனுக்கும் ஒரே ஒரு மத்தியஸ்தர், அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வழி, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஜீவாப்பம், அவர் மட்டும்தான் எல்லாமே. அவர் தான் தேவனிடத்தில் நம்ம கொண்டு போய் சேர்க்கறது. இயேசு கிறிஸ்துவை தாண்டி யாருமே நம்மள பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது. அவரே சொல்லியிருக்காரு, என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். இப்படி இருக்க எப்படி மரியாள் மூலியமா ஜெபம் செய்து அவங்க மூலியமா பரலோகம் போக முடியும்? நான் சொல்றதுனால மரியாள் நான் கனவீனப்படுத்துறேன்றது இல்ல. மரியாள் தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்டவள். மரியாள் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர்றதுக்கான தேவனால பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவிதான். மரியாள் ஒரு மனுஷி தான். மனிதர்கள் கிட்ட ஆராதிக்கவோ வேண்டுதல் செய்யவோ கூடாது. அது வேதத்தின் மூலியமாக தவறானது. மரியாளும்